வாழ்க்கை சீரமைப்போம். ஆசைய அடியோட அழிச்சுணும்னு சொல்றாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. ஆசையை ஒழிச்சிட்டு மனிதன் வாழவே முடியாது. உயிரோடு இருக்கிறான்னா அவனுக்கு ஆசைதான் அதை ருசு. உட்கார்ந்துருக்கோம், கொஞ்ச நேரம் ஆயிப்போச்சு, மணி 1 போதும்னா அவ்வளோ பசி எடுத்து சாப்பிடணும், ஆசை சாப்பாட்டுனால நிறுத்த முடியுமா? அதே மாதிரி தேவையை ஒட்டிய இதுவும் வாழ்க்கையை ஒட்டிய எண்ணங்களும் ஆசைகளாக வரலாம், அதெல்லாம் தவறில்லை. ஆனா எந்த இடத்துல அந்த ஆசை மீறி தேவைய வளம் பறிக்கக்கூடியதாகவும் தன்னுடைய நலம் கெடுக்கக்கூடியதாகவும் உள்ள செயலை வீட்டுமோ அதைத்தான் இனாடினேட் செயல், கெட்ட ஆசை அல்லது பேராசைன்னு சொல்றோம். அதைதான் ஒழுங்குபடுத்தணும். அப்போ நமக்கு எழுந்த ஆசைகள்லாம் எப்பவும் முடிச்சிடும். அதை பூர்த்தி செய்தாதான் மனிதன் மனம் தூய்மையா இருக்கும். அப்படி இல்லாத ஆசை எழுந்து 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 ஒரு தேக்கம், ஒரு 100 ஆசைகள் உடல்ல தேக்க போட்டுக்கிட்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த ஆசைகளே திருப்பி 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 வந்துட்டு எந்த அமைதியும் மனதில் இருக்காது. அதனால ஒரு ஆசை வந்தா அதை முடிச்சிடணும். அப்ப என்ன, எல்லா ஆசையும் நிறைவேற்ற முடியுமா? அதுதான் இந்த பயிற்சி. இந்த ஆசை இது தேவைதானா? இந்த ஆசைக்குரிய பொருள் அனுபவிக்காதையே நான் வாழ முடியாதா என்ற அப்ப அவசியமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த இடத்திலேயே இது தேவையில்லை, இன்னொரு பலுவும் சிக்கலையும் எனக்கு என்ன என்றதை விட்டுவிடலாம். அதற்கு மேலாக இல்ல இல்ல இது நல்லது, அப்படியானா என்னுடைய வயதுக்கும் என்னுடைய வலுவுக்கும் இதை அடைய முடியுமா, அனுபவிக்க முடியுமா அப்படின்னா சரி, அப்படி 2வது டிக் போட்டு எடுத்துக்கிறீங்க. இந்த ஆசைக்கு உரிய பொருளை அடைந்து அனுபவிக்கிறதுனால சமுதாயம் ஒப்புக்கொள்ளுமா? 3வது. அப்போ சமுதாயத்துக்கு எதிர்ப்பாக நீங்க எந்த பொருளையும் பெற முடியாது, எந்த பொருளையும் அனுபவிக்க முடியாது. அப்படி அனுபவிச்சா துன்பம் தான் வரும். ஆகையினால அந்த இடத்துல எதை கழிக்கணும், எதை கொள்ளணும். கடைசியாக இறையாற்றல், எந்த செயல் செய்தாலும் ஒரு விளைவு உண்டு. அப்ப இதை பெறுவதில் அடைவதில் அனுபவிப்பதில் என்ன விளைவு? இந்த 4 வகையில் ஆராய்ச்சி செய்து பார்த்தா இந்த ஆசை நல்லது கெட்டதுன்னு தெரிந்து அதை நிறைவேற்றுவதாக இருந்தா திட்டமிட்டுக் கொள்வோம். அழியோட போகணும்னு சொன்னா அங்கேயே சங்கல்பம் போட்டு இந்த ஆசை எனக்கு வேண்டாம், இதனால இன்னென்ன தொல்லைகள் வரும் என்று முடிவு கட்டிட்டீங்கன்னா சரி. மீண்டும் மீண்டும் வரும் அதே ஆசை. இந்த முடிவு கட்டிட்டீங்கன்னா ஆசையும் வரும், நீங்க போட்ட முடிவும் வரும். இந்த 2ம் வர்ற போது அதனுடைய வேதமே இருக்காது. இந்த மாதிரி முறையில தேவையில்லாத ஆசைகள் எல்லாம் ஒழிச்சு விட்டு தேவை உள்ள நல்ல ஆசைகளை மாத்திரம் நிறைவேற்றுவதற்கு திட்டமிட்டு நாம் செயல் புரிவது என்று வைத்துக்கொண்டோம்னா லேசா இருக்குமானா அப்பொழுதுதான் மற்ற செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு ஆற்றலும் அறிவும். அப்ப